ஓம் சாய்ராம். நல்லதே நினைத்து நல்லதே செய்தால் நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, நீ வீழ வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு மத்தியில் நீ வாழ வேண்டும் என்று உனக்காக உறுதுணையாக இருப்பவன் நான். யார் ஜெயிப்பார்கள் என்று நீ நினைக்கின்றாய்? என் அன்பு குழந்தையே, நீ விழக்கூடிய நேரம் வரும்பொழுது தாங்கி பிடிக்கும் கரங்களாக எல்லா நேரமும் என்னுடைய கரங்கள் தான் உன் வாழ்வில் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றது. என்னுடைய கண்ணின் பார்வைதான் உன்மேல் அதிகமாக பட்டும் இருக்கின்றது. ஒவ்வொரு நாளும் விடியக்கூடிய சூரியனின் ஒளி கதிர்களை விட இந்த சாயிநாதனின் அருட்பார்வை உன் மீது அனுதினமும் ஒவ்வொரு கணமும் பொழிந்தபடி இருக்கின்றது. இப்படிப்பட்ட நிலையில் நான் உன்னை பாதுகாத்து என்னுடைய கரங்களுக்குள் வைத்திருக்கும் பொழுது உன்னை யாராலும் துலபத்தில் வீழ்த்திவிட முடியாது. யாராலும் உனக்கு துன்பத்தை கொடுத்துவிட முடியாது. உனக்கு இன்பத்தை கொடுக்க வேண்டும் என்று நான் உன்னை பாதுகாத்து கொண்டு இருக்கின்றேன். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான ஒரு இடத்தை பெற்று நீ நிம்மதி அடைய வேண்டும் என்று உன்னுடைய சாயின் விருப்பத்தை நிறைவேற்றி கொள்ள நான் இங்கு போராடியபடி இருக்கின்றேன். உன்னுடைய கர்மாக்களை எல்லாம் அறவே ஒழித்து கட்டி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பத்தை அள்ளி கொடுக்க ஒவ்வொரு கணமும் நான் இங்கு முயற்சித்தபடி இருக்கின்றேன். என்னுடைய நாமத்தையும் என்னுடைய திருவுருவத்தையும் உன் மனதில் வைத்து கொண்டு எல்லா நேரமும் என்னையே நினைத்தபடி வாழ்ந்து கொண்டிருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நேரமும் சந்தோஷம் என்ற ஒன்று நிலைத்திருக்கும்படி நான் எப்படி செய்யாமல் விடுவேன்? உன் வாழ்விற்கு தேவையான அர்த்தத்தையும் சந்தோஷத்தையும் கொடுத்து உன்னை நான் மகிழ்விப்பேன். எல்லா நேரமும் இன்பமான நேரமாக மாறக்கூடிய வாழ்க்கையை, அந்த அதிசயமான வாழ்க்கையை உனக்கு பெற்று தருவேன். பேரதிசயங்களோடு பல இன்ப அதிர்ச்சிகளோடு இனி உன்னுடைய வாழ்க்கை ஒவ்வொன்றும் அர்த்தமுள்ளதாக மாறியும் விடும். நீ உன்னுடைய முயற்சி எல்லாம் வீண்தான், பயனில்லாதது என்று உன்னை சுட்டி காட்டி, உன்னுடைய முயற்சியை சுட்டி காட்டி கேவலப்படுத்தியவர்கள் எல்லாம் காணாமல் போய் விடுவார்கள். எது நடந்தாலும் நன்மைக்கு என்று எடுத்துக்கொள்ளக்கூடிய உன்னுடைய மனப்பக்குவம் எனக்கு மிகவும் பிடித்திருக்கின்றது. காலம் கடந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது என்ற நினைவுகளை எல்லாம் புறம் தள்ளி, காலம் பிறந்து விட்டது, எல்லாம் இனி கூடி வரும் என்ற உன் மனதிற்குள் ஒரு புது நம்பிக்கை எழ வேண்டும். இனி எல்லா நேரமும் நமக்கு லாபத்தை தரக்கூடிய நேரங்கள் தான். நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் அனுபவிக்க நாட்கள் முடிந்து விட்டது என்று நீ முழுமையாக நம்ப வேண்டும். யாராவது உன்னை இழிவாக பேசினால் அந்த இடத்தில் நீ அவர்களை சிறிதும் மதிக்காமல், அவர்களுடைய பேச்சை காதில் போட்டு கொள்ளாமல், அவருடைய நினைவுகளை மனதில் தாங்கிக் கொள்ளாமல் அக்கணமே அவர்களையும் அவருடைய வார்த்தைகளையும் மறந்து அதிலிருந்து வெளியே வா. உன்னை பற்றி கூறுவது தவறு என்று தெரிந்தால் அதை பற்றிய நினைவுகள் ஒரு பொழுதும் உன் மனதில் எழாமல் இருக்க வேண்டும். வார்த்தைக்கு வார்த்தை, செயல்களுக்கு செயல் அவர்களுக்கு நீ பதில் கொடுக்க வேண்டும் என்று அவசியமில்லை. ஒருவர் உன்னை பற்றி தவறாக பேசிவிட்டால் அவர்களுடைய எண்ணங்களை மாற்ற வேண்டும் என்று நீ முயற்சிகளை செய்யாமல் உன்னுடைய பாதையில் நீ சென்று கொண்டே இரு. உன்னுடைய பாதையை பார்த்து அவர்கள் உன் பின்னே தானாக வருவார்கள். நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று கவனிப்பார்கள். உன்னுடைய வழியை திசை திருப்ப பல நபர்கள் வரலாம். ஆனால் நீ அவர்களை சிறிதும் கண்டு கொள்ளாமல் உன்னுடைய பாதையில் நான் காட்டிய வழியில் சென்று கொண்டே இரு. உனக்கான பாதை இதுதான், நீ செல்ல வேண்டிய திசை இதுதான் என்று நான் கரம் நீட்டி காட்டிய பின் அதிலிருந்து சிறிதும் திசை மாறாமல் சென்று கொண்டே இரு. என்னுடைய வழிகாட்டுதல்கள் வாழ்நாள் முழுக்க உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். உனக்கான பாதை நல்ல பாதையாக அது அமையவும் செய்யும். உன்னுடைய வீட்டிற்குள்ளும் உன்னுடைய உள்ளத்திற்கும் நுழைந்த நான் உன்னுடைய வாழ்க்கையில் பரிபூரண இன்பத்தை கொடுக்க ஆசைப்பட்டு விட்டேன். என் ஆசையை நான் நிச்சயம் நிறைவேற்றிக் கொள்வேன். நம்பிக்கையோடு இரு என் குழந்தையே, நல்லதே நடக்கும்.